இன்றைக்கி சண்டே விலாக் பார்த்துடலாமா? இது குருவியோட 4வது நாள் ஸ்டேஜ் தான். கொஞ்சம் நல்லாவே இறகெல்லாம் வர தொடங்கிடுச்சு. அப்படி வந்துட்டு நான் பாப்பா சேட்டனெல்லாம் கிளம்பி சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். இது நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். ஓணத்துக்காக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் சர்ச்சுக்கு யாராச்சும் கவனிச்சிங்களா? சர்ச்சுக்கு போகும்போது மேக்கப் கம்மியாக இருந்துச்சு. இங்கே வந்து மேக்கப் போட்டிருந்தேன். ஃபோட்டோ எடுக்கணுமா இருந்துச்சு. அதுதான் இந்த சுடிதார் போட்டு இன்னும் ஃபோட்டோ எடுக்கலையா, அதனால் ஃபோட்டோ எடுக்கணும்னு போட்டிருந்தேன். பின்ன அதிசயமாக ஞாயிற்றுக்கிழமை குழம்பு வச்சேன், மீன் குழம்பு. இல்லைன்னா எப்போவும் அப்பாவோட டிபார்ட்மெண்ட்டு தான் அதெல்லாம். ஆனால் நேற்று மட்டும் நான் வச்சேன், எங்கள் ஊரில் வைக்கிற மாதிரி. கொதித்து கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் குழம்பு வச்சு கொதித்து மீனெல்லாம் கழண்டு போயிடுச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டு ஞானும் அக்கா பாப்பா எல்லோரும் மட்டும் மேட்ரு போயிருந்தோம். நாங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் போனோம். சரி பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேறு கடைக்கு போகலான்னு பார்த்தோம். மேட்டூரில் நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே திருப்பூர் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்லேருந்து பெரியவங்களுக்கு சாரீ எல்லாமே நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது. அப்படியே பாப்பாவுக்கு 2 சுடிதார் செட் எடுத்திருந்தோம். குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ராக்கு கூட எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாள் இப்படி முடிஞ்சு போச்சு.